முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து புதிய தகவல்களை வெளியிட்ட IRGC. 86 வயதில் சிங்கம் என கர்ஜித்த சுப்ரீம் தலைவர் சில மணி நேரங்களில் மொத்த ஆட்டத்தையும் மாற்றி தரமான சம்பவம். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் 5 நாட்களிலேயே வெற்றி கிடைத்துவிட்டது. இஸ்ரேலின் போலி பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு விட்டது. IRGC வெளியிட்டுள்ள புதிய விவரங்கள். கத்தாரின் அல் உதை தளத்தின் மீதான ஈரானின் தாக்குதல். 6 மிசைல்கள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக ஈரான் விளக்கம். இஸ்ரேலுக்கு அளித்து வரும் ஆதரவை அமெரிக்கா நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை. மத்திய கிழக்கில் இருந்தும் அமெரிக்கா வெளியேற வேண்டும். ஈரான் சுப்ரீம் தலைவர் விதித்துள்ள 2 முக்கிய நிபந்தனைகள். ஈரானை எதிர்த்து சண்டையிடும் நிலையில் இஸ்ரேல் இல்லை. இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் கமாண்டர் ஆதாரத்துடன் விளக்கம். இஸ்ரேல் திரைத்துறைக்கு எதிராக துணிச்சல் முடிவை எடுத்த சூப்பர்மேன் ஹீரோ. ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான ஹாலிவுட் கலைஞர்களின் புறக்கணிப்பு போராட்டம் தீவிரம். 5000 பேர் கையெழுத்திட்டு அதிரடி. ஈராக்கில் இருந்து அமெரிக்கா விரைவில் வெளியேற வேண்டும். பிரதமர் ஷியா அல் ஜுடானி வலியுறுத்தல். அதுவரை போராளி குழுக்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டார்கள் என்றும் திட்டவட்டம். காசாவில் காயமடைந்த ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியது. மேலும் ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம். உலகின் எந்த ராணுவமும் செய்யா இழிச்செயல். பொம்மைகளில் குண்டுகளை வைத்து குழந்தையை கொள்ளும் ஆக்கிரமிப்பு. இடிபாடுகளில் வேண்டுமென்றே வெடிகுண்டு நிரப்பப்பட்ட பொம்மைகளை போட்டு சென்ற சதி அம்பலம். பாலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதை அம்பலப்படுத்திய இஸ்ரேல் பெண் அதிகாரி கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் கர்னல் உள்ளிட்ட 3 பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ். 45 பாலஸ்தீனியர்களின் உடல்களை திரும்ப பெற்று குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களில் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமினி நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி உத்தரவுகளை பிறப்பித்ததாக IRGC முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி கூறியுள்ளதாவது: இஸ்ரேல் திடீர் தாக்குதலில் ஈரானின் முக்கிய கமாண்டர்கள் கொல்லப்பட்டு கட்டளை சங்கிலியில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் சுப்ரீம் தலைவர் நேரடி நடவடிக்கையில் இறங்கினார். அவர் நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கினார். சில மணி நேரங்களில் அனைத்து இடைவெளிகளையும் நிரப்பி பதிலடிக்க தயார்படுத்தினார். 5வது நாள் முதல் 8வது நாள் வரை போரில் ஈரான் எதிரிகளை பின்னுக்கு தள்ளி முன்னேறிவிட்டது. கடைசி நாள் முழு வெற்றியை பெற்றது. போரின் 8வது நாளில் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தோம். அது என்னவென்றால், இனி எங்களது ஒரு மிசைல்களை கூட உங்களால் இடைமறிக்க முடியாது என்பதுதான். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஒரே ஒரு மிசைலை அனுப்பினோம். நாம் சொன்னவாறே அந்த ஒரு மிசைலை கூட இஸ்ரேலால் இடைமறிக்க முடியவில்லை. கடைசி நாள் அன்றும் இஸ்ரேல் தனக்கு வலிமை இருப்பது போல் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்தது. ஆனால் நாங்கள் ஏவுகணையை வீசுவதை நிறுத்தவில்லை. அந்த பிம்பத்தை உடைத்தோம். கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதை தளத்தை நோக்கி 14 மிசைல்களை வீசினோம். அதில் 6 மிசைல்கள் இலக்கை துல்லியமாக தாக்கின. எதிரிகளிடமிருந்து வெடிமருந்து பற்றாக்குறை மட்டுமல்ல மற்றும் தொழில்நுட்ப பற்றாக்குறையும் உள்ளது. புதிய போருக்கான வலிமை தற்போது அவர்களிடம் இல்லை என தெரிவித்தார். இதேபோல் ஈரானின் சுப்ரீம் கவுன்சில் செயலாளர் அலி லாரிசானி தெஹ்ரானில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் பேசும்போது, அமெரிக்கா உள்ளிட்ட எதிரிகள் ஈரானிடம் முடிவில்லா எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். மின்சாரம் தயாரிப்பதற்காக அணுவை செறிவூட்ட அவர்கள் தான் முன்பு ஒப்புக்கொண்டனர். தற்போது கூடாது என்கின்றனர். இதற்கு நாம் ஒப்புக்கொண்டால் அடுத்ததாக அவர்கள் மிசைல்ஸ் தொழில்நுட்பத்தில் கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். இப்படியே அவர்களது நிபந்தனைகள் சென்று கொண்டே இருக்கும். அதற்கு முடிவு இருக்காது. எனவே பேச்சுவார்த்தைக்கு நாம் எப்போதும் தயார். ஆனால் பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தீர்மானித்துவிட்டு பேசுவதை ஈரான் ஒருபோதும் ஏற்காது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை ஆதரிப்பதை அமெரிக்கா கைவிட்டால் அந்நாட்டுடன் நட்புணர்வு கொள்ள தயார் என ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமினி அதிரடியாக அறிவித்துள்ளார். 1979வது ஆண்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி வெடித்து மாணவர்கள் ஆட்சியை கைப்பற்றி அமெரிக்கா ஆதரவு ஷா மன்னரின் ஆட்சியை வீழ்த்தினர்.
இதனையொட்டி அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைநகர் தெஹ்ரானில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமேனி முக்கியத்துவம் வாய்ந்த உரை ஒன்றை நிகழ்த்தினார். 2 விஷயங்களை அமெரிக்கா செய்தால் அந்நாட்டுடன் ஒத்துழைத்து செல்ல நாம் தயாராக இருக்கிறோம். ஒன்று, சபிக்கப்பட்ட சியோனிச இஸ்ரேலிய கிரிமினல் நிர்வாகத்தை ஆதரிப்பதை அமெரிக்கா கைவிட வேண்டும். அடுத்ததாக, அரபு பிராந்தியத்தில் செயல்படும் அமெரிக்க நிலைகள் கலைக்கப்பட்டு அரபு பிராந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் முடிவை அமெரிக்கா கைவிட வேண்டும். இந்த 2ஐயும் செய்தால் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து போகலாம் என தெரிவித்தார். அவரது இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் திரைத்துறையை புறக்கணிக்கும் போராட்டத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகரும் சூப்பர்மேன் ஹீரோவுமான டேவிட் கோரன்ஸ்வெட்டும் இணைந்துள்ளார். நிறவெறியை ஆதரிப்பவர்கள் மற்றும் காசா இனப்படுகொலையை எதிர்ப்பவர்கள் கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான திரைத்துறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் இஸ்ரேல் அரசு நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது, இஸ்ரேல் அரசின் திரை விழாக்களில் பங்கேற்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளை வைத்துள்ளன. இதில் பல ஹாலிவுட் இயக்குநர்கள், நடிகர்கள் கையெழுத்திட்டு வருகின்றனர். உலகம் முழுவதும் சுமார் 5000 திரைக்கலைஞர்கள் இதில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்த ஹாலிவுட் நடிகரும் சூப்பர்மேன் ஹீரோவுமான டேவிட் கோரன்ஸ்வெட்டும் இந்த புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் இணைந்து கையெழுத்திட்டுள்ளார். இது இஸ்ரேலுக்கு எதிரான மாபெரும் போராட்ட அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க கூட்டணி படைகள் வெளியேறினால் மட்டுமே போராளி குழுக்கள் தங்களது ஆயுதத்தை ஈராக் அரசிடம் ஒப்படைப்பார்கள் என அந்நாட்டு பிரதமர் கூறியுள்ளார். சதாம் ஹுசைன் ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஈராக்கிற்குள் நுழைந்த அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து ISIS அமைப்பினரை வீழ்த்துவதாக கூறி 86 கூட்டணி நாடுகளின் படைகளுடன் அங்கு முகாமிட்டனர். எனினும் அமெரிக்க படைகளை ஆக்கிரமிப்பு படைகளாக கருதும் ஈராக் போராளி குழுக்கள் தொடர்ந்து ஆயுதம் ஏந்தி அமெரிக்க படைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக காசா போரின் போது அமெரிக்க நிலைகளை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தினர். இந்த நிலையில் ஈராக் பிரதமர் ஷியா அல் சுடானி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது: அமெரிக்க படைகள் கூடிய விரைவில் ஈராக்கை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். தற்போது எந்த தீவிரவாத அச்சுறுத்தலும் இங்கு இல்லை. அப்படி அமெரிக்க படைகள் வெளியேறினால் மட்டுமே ஷியா போராளி குழுக்கள் தங்களது ஆயுதங்களை ஈராக் அரசிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அமெரிக்க படைகளை ஆக்கிரமிப்பு படைகளாக கருதுகின்றனர். எனவே அமெரிக்க படைகள் வெளியேறும் வரை அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 2026 அமெரிக்க படைகள் முழுமையாக ஈராக்கை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ளனர். காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஆக்கிரமிப்பு வீரர் சொந்த ஊருக்கு சென்று உயிரை மாய்த்து கொண்டார். 34 வயதான திம்த்ரி சவரோடாங் படையில் இருந்தார். காசாவில் இருந்தபோது மனமுடைந்து காணப்பட்டதாக சக ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்தவர்கள் கூறியுள்ளனர். 2 குழந்தைகளுக்கு தந்தையான அவர் தொடர்ந்து குழப்பம், பதற்றம், தப்பித்து ஓடுதல் போன்ற நடத்தைகளுடன் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சொந்த ஊருக்கு அவர் திரும்பிய நிலையில் தொடர்ந்து மனநல பாதிப்புடன் காணப்பட்ட அவர் குடும்பத்தினருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில் தன்னை மன்னித்து விடுமாறு மனைவியிடம் தெரிவித்துள்ளார். காசாவில் ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்ட சுமார் 20,000 பேர் காயமடைந்துள்ளனர். அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் போருக்கு பிந்தைய மனநல பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதில் கணிசமானோர் தங்களது உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள முயல்கின்றனர். அதில் பலர் உயிரிழந்து விடுகின்றனர், சிலர் காப்பாற்றப்படுகின்றனர். காசா குழந்தைகளை குண்டு வீசிக் கொள்வதில் திருப்தியடையாத இஸ்ரேல் பொம்மைகளில் வெடிகுண்டுகளை மறைத்து வைத்து அவற்றை வெடிக்க செய்து கொடும் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு வருகிறது. காசாவில் ஈடுபாடுகளில் உள்ள பொம்மைகளை குழந்தைகள் எடுத்தபோது அவை வெடித்து சிதறிய சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரைட் டால், டெடி பியர்ஸ், கலர்ஃபுல் பால்ஸ் போன்ற குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் ஆங்காங்கே சிதறி விட்டு சென்றுள்ளது ஆக்கிரமிப்பு படை. பொம்மைகளை கண்டவுடன் குழந்தைகள் பெற்றோரிடம் கூட சொல்லாமல் ஓடி சென்று கையில் எடுக்கும் போது அவை வெடித்து சிதறுகின்றன. இது பெற்றோரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. வான்வழி குண்டு வீச்சுகளில் இருந்து பிழைக்கும் குழந்தைகளை இவ்வாறு பழி தீர்த்து வருகிறது ஆக்கிரமிப்பு படை. இதுகுறித்து காசா சுகாதார அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் முடில் அல்வோஸ் கூறும்போது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் இந்த கொடூரமான செயலால் பல குட்டி தேவதைகளின் முகம் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் கை கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி கட்டிட இடிபாடுகளை அகற்ற செல்லும் வீட்டின் உரிமையாளர்களும் இதுபோன்ற குண்டுவெடிப்பு காயங்களுடன் மருத்துவமனைக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றே கட்டிட இடிபாடுகள், குழந்தைகள் விளையாடும் பொம்மைகளில் வெடிகுண்டுகளை ஆக்கிரமிப்பு படைகள் மறைத்து வைத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதன் மூலம் இடிபாடுகளை அகற்றுவது கடும் சவாலான காரியமாக உள்ளது.
பாலஸ்தீனியர்கள் சிறைசாலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அம்பலப்படுத்திய இஸ்ரேல் முன்னாள் ராணுவ பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் சிறையில் பாலஸ்தீனியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதாக ஒரு வீடியோ ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் வெளியானது. இந்த வீடியோவை வெளியிட உத்தரவிட்டது தான் என பெண் ராணுவ மேஜர் ஜெனரல் இங்பா தோமர் கூறியிருந்தார். இது சர்வதேச அளவில் இஸ்ரேலின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியது. இதனையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நெதன்யாகுவின் அமைச்சர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் அவர் தானே முன்வந்து பதவி விலகுவதாக அறிவித்தார். தொடர்ந்து அவர் மாயமானதாக பரபரப்பு ஏற்பட்டது. நெதன்யாகு நிர்வாகம் அவரை கொன்றிருக்கலாம் என கூறப்பட்டது. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் உயிருடன் ஆரோக்கியமாக உள்ளார் என ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவருடன் சேர்ந்து கர்னல் மதன் சோலோமோஷ் என்பவரும் இதே வழக்கிற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் கர்னல் மற்றும் கேப்டன் உள்ளிட்ட பணைய கைதிகள் 3 பேரின் உடல்களை ஒப்படைத்து 45 பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஹமாஸ் பெற்றுள்ளது. இஸ்ரேல் கைதிகள் 28 பேரின் உடல்கள் காசாவில் இருந்த நிலையில் அவற்றில் இதுவரை 19 கைதிகளின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது. அண்மையில் இஸ்ரேல் கர்னல் ஆஷப் ஹமானி, கேப்டன் ஓமர் நியூட்ரா மற்றும் ஸ்டாஃப் சர்ஜென்ட் டேனியல் ஆகிய 3 பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்து 45 பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஹமாஸ் பெற்றது. இன்னும் 9 கைதிகளின் உடல்கள் மட்டுமே காசாவில் உள்ளன. அவற்றில் சில இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வசம் உள்ள பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு இஸ்ரேல் பணைய கைதியின் உடலுக்கு பதிலாக 15 பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்து வருகிறது. இதுவரை 279 பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை காசா ஹமாஸ் நிர்வாகம் திரும்ப பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு எஞ்சிய பகுதிகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும். சில உடல்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருப்பதால் அவற்றை மீட்க முடியாமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து புதிய தகவல்களை வெளியிட்ட IRGC 86 வயதில் சிங்கமென கர்ஜித்த சுப்ரீம் தலைவர் சில மணி நேரங்களில் மொத்த ஆட்டத்தையும் மாற்றி தரமான சம்பவம். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் 5 நாட்களிலேயே வெற்றி கிடைத்துவிட்டது. இஸ்ரேலின் போலி பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு விட்டது. IRGC வெளியிட்டுள்ள புதிய விவரங்கள். கத்தாரின் அல் உதை தளத்தின் மீதான ஈரானின் தாக்குதல். 6 மிசைல்கள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக ஈரான் விளக்கம். இஸ்ரேலுக்கு அளித்து வரும் ஆதரவை அமெரிக்கா நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை. மத்திய கிழக்கில் இருந்தும் அமெரிக்கா வெளியேற வேண்டும். ஈரான் சுப்ரீம் தலைவர் விதித்துள்ள 2 முக்கிய நிபந்தனைகள். ஈரானை எதிர்த்து சண்டையிடும் நிலையில் இஸ்ரேல் இல்லை. இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் கமாண்டர் ஆதாரத்துடன் விளக்கம். இஸ்ரேல் திரைத்துறைக்கு எதிராக துணிச்சல் முடிவை எடுத்த சூப்பர்மேன் ஹீரோ. ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான ஹாலிவுட் கலைஞர்களின் புறக்கணிப்பு போராட்டம் தீவிரம். 5000 பேர் கையெழுத்திட்டு அதிரடி. ஈராக்கில் இருந்து அமெரிக்கா விரைவில் வெளியேற வேண்டும். பிரதமர் ஷியா அல் ஜுடானி வலியுறுத்தல். அதுவரை போராளி குழுக்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டார்கள் என்றும் திட்டவட்டம். காசாவில் காயமடைந்த ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியது. மேலும் ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம். உலகின் எந்த ராணுவமும் செய்யா இழிச்செயல். பொம்மைகளில் குண்டுகளை வைத்து குழந்தையை கொள்ளும் ஆக்கிரமிப்பு. இடிபாடுகளில் வேண்டுமென்றே வெடிகுண்டு நிரப்பப்பட்ட பொம்மைகளை போட்டு சென்ற சதி அம்பலம். பாலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதை அம்பலப்படுத்திய இஸ்ரேல் பெண் அதிகாரி கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் கர்னல் உள்ளிட்ட 3 பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ் 45 பாலஸ்தீனியர்களின் உடல்களை திரும்ப பெற்று குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு.